நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ஆங்கர் மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் ரொம்பவே கலகலப்பா தொகுத்து வழங்க இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டா இருக்க சித்ரா அம்மா, டி இமான் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் ஜட்ஜஸா வந்து கலந்துக்க அவங்க முன்னிலையில நடுவர்களிடையே கடும் போட்டி நடக்குது. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து வேற லெவல்ல பாடி அசத்த இதுல வெற்றி பெறவங்களை அனுராதா ஸ்ரீராம் மற்றும் டி இமான் அவர்கள் அவங்களுடைய டீமுக்கு எடுக்கிறாங்க. அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் டார்ஜிலிங்ல இருந்து தமிழே தெரியாம ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி அசத்துற ஒரு சிறுமி இந்த வாரமும் ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அசத்த இதற்கு எல்லாருமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து அனுராதா ஸ்ரீராம் எல்லாம் மேடைக்கே ஓடி வந்து அந்த சிறுமியை தூக்கி கட்டி அணைச்சு பாராட்டி இருந்தாங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் டார்ஜிலிங்லேருந்து தமிழ் மொழியே தெரியலனாலும் இந்த சீசன்ல ரொம்பவே அற்புதமா ரொம்பவே கஷ்டமான பாடல் எடுத்து பாடி அசத்துற ரொம்பவே திறமை வாய்ந்த ஒரு சிறுமி தான் சுரபி. அவங்க இந்த வாரம் நடுவர்களிடையே நடந்த மோதல்ல சிவகார்த்திகேயன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷனுடைய கனா படத்துல திபு தாமஸனுடைய இசையில அனிருத் அவர்கள் பாடிய ஒத்தையடி பாதையில தாவி ஓடுற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து அதை தன்னுடைய மல்லை காந்த குரல்னால அவங்களுக்கு தமிழே தெரியலனாலும் தமிழ் தெரிஞ்சவங்க பாடுற அளவுக்கு ரொம்பவே அற்புதமா வார்த்தைகள் எல்லாம் பாடி சூப்பரா வேற லெவல்ல அசத்திருந்தாங்க. இதை பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே பாடும்போது வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது உனக்கு தமிழே தெரியாது இருந்தாலும் நீ ஸ்கிரிப்ட் பேப்பர்னு எதுவுமே வச்சுக்காம ரொம்பவே ஞாபகம் வச்சு அந்த பாடல ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடிருக்க ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் டார்ஜிலிங்ல வந்து இந்த மாதிரி தமிழை பாடுறதுன்றது கேட்கவே ரொம்பவே இனிமையா இருக்குன்னு சொல்லி அவங்க பாடி முடிச்சவனே மேடைக்கே ஓடி வந்து நம்ம சுரபியை தூக்கி கொஞ்சி முத்தம் கொடுத்து பாராட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெரியாமலே டார்ஜிலிங்லேருந்து வந்து எல்லாரும் கூட போட்டி போட்டு செம்மைய பாடி அசத்துற நம்ம சுரபியை பத்தியும் அவங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு ஒத்தையடி பாதையில பாடல் எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அசத்தி வேற லெவலில் தெரிக்க விட்டுருக்கத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.